இது நாம் இங்க பேச இருப்பது மனிதனுக்கு இறைவனுக்கும் என்ன ஒரு தொடர்பு உள்ளது. இறைவன் படைத்த படைப்பை அத்தனை படைப்புகளும் இந்த மனிதனை மட்டும் தனித்து எப்படி படைத்திருக்கிறார் அப்படி என்ற இந்த மனிதனுக்கும் இறைவனுக்கும் என்ன நேசம், என்ன உறவு, என்ன குறிக்கோளை கொண்டு இறைவன் இந்த மனிதனை படைத்திருக்கிறார். மற்ற எல்லா ஜீவராசிகளையும் இறைவன் படைத்தது தானே. அதே போல இந்த மனிதனையும் இறைவன் படைத்தார். அந்த நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அடுத்த படைப்பதற்கும் மனுவுக்கு மனுவை படைத்தான் தன்னை வழங்குவது. இது இறைவனால இந்த பூமியை உண்டு பண்ணி இந்த பூமியில மனு கொடுத்த உண்டாக்குறது ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோள் கொண்டுதான் இந்த மனுவை படைக்கிறார். அப்படி படைக்கும்போது இந்த மனிதனுக்கென்று ஒரு தனித்த ஒரு அறிவு, ஒரு மேம்பாடு அப்படிலாம் பார்க்க சொல்லணும்னா மற்ற படைப்புக்கு ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அதை நாம் இவங்களுக்கு ஒரு தனித்த ஒரு இதுவாக எது கொடுத்துருக்கிறோம்னா எந்த படைப்புக்கும் இல்லாதது மனிதனுக்கு. அப்போ மனிதனுக்கு என்ன ஒரு தனித்து கொடுத்துருக்கிறாங்கன்னா வாக்கு அப்படிங்கிற தனித்த எந்த படைப்புக்கும் இல்லையா. அப்போ அதுகளும் நம்ம போலவே இருக்குதுங்க, உடம்ப வளர்க்குது, இனவர்த்தி பெருகுது, எல்லாம் இருக்குது. இந்த வாக்கு மட்டும் மற்ற படைப்பு. அப்போ இந்த வாக்கு எதுக்காக அப்படின்றத நாம் அதை பேசணும். இது நாம் பேசுறதோடு இல்லாம முன்வந்த மகத்துக்கள் எல்லாம் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு தெய்வீகம் என்பது நம்மளுக்கு கிடையாது. அந்த தெய்வீகம்னா ஒரு பாடுபட்டு அந்த உடல் பொருள் ஆகிய தத்தம் பண்ணி தான் இது வரைக்கும் பெற்றிருக்காங்க. நமக்கு இப்போ பரிசா கொடுத்த நம்ம தெய்வமும் அவர்களும் உடல் பொருள் ஆதி மனைவி மக்கள் சர்வீஸ் விட்டுட்டு போய் தான் இது பண்ண. அந்த அவர்களுடைய காலத்துல நாம வந்ததுனால இந்த தெய்வீகத்தை ஒரு பாடும் இல்லாம நம்மை அண்டிய மக்களுக்கு பரிசாக வழங்க நாம பாடுபட்டு நம்ம தெய்வம் முதல் கொண்டு சதுர்யுகமாக வந்த செம்மல்கள் அத்தனை பேரும் இந்த யுக வாழ்க்கைய மனைவிய மக்கள் சொத்துக்கள் விட்டுட்டு போய் பெற்றுதான் சரித்திரம். இப்ப இந்த தெய்வீகம் என்பது எப்படி இருக்குதுன்னா ஒரு சாட்சிக்கு உட்பட்டதுதான் தெய்வீகம். நம்ம பாட்டுக்கு பேசணும், ஒரு சாட்சி வச்சு தான் இந்த தெய்வீகத்தை நமக்கு போதிக்கிறது. உதாரணமா நம்ம தெய்வம் இந்த விஞ்ஞான பெறதுக்காக 12 குருமார்கள் போய் அவங்க போதை குருன்னு தெரிஞ்சு மொத்தத்திலையும் அவங்க புறக்கணிச்சுட்டு இனி வேற வழி இல்லைன்னு வாசியம் இந்த கலிகாலத்தில் உண்மையான தெய்வம் இருக்காது போல இருக்குன்ட்டு இவங்களால ஒரு முயற்சி பண்ணி வாசி வரிசை அந்த நேரத்தில் தான் காட்டையாக சந்திச்சு வந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாசிய வகத்தை சொல்லி சொல்லி சபாஷ்பட்டம் வாங்கினாங்க. அப்போ தெய்வத்தையும் காட்டையாரை பார்த்து கூட்டிட்டு இந்த வாசிய வகத்தை அந்த வாசியாவை சொல்ல காட்டையாக புதுமையாக ஆச்சரியமாக ஒரு ராகத்தை கூட்டியோ பயிற்சியோ அதிசயமா கேட்கறது மாதிரி கற்றுங்க. இவங்களும் நல்லா சபாஷ்பட்டம் போறாங்கன்னு நல்ல வேத சாட்சியும் இதுக்கு முன் வந்தவங்களெல்லாம் சாட்சி சொல்லி சொல்லல. கடைசியில சரியில்லும் சரியில்லாத தமிழ். அப்போ ஏன் இதெல்லாம் ஒரு நுட்பமா நாம கவனிக்கணும். அப்போ தெய்வம் என்னன்றாங்க, இது வரைக்கும் நாம சொன்னது பெரியாருக்கு புரியல போல இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கிட்ட முகம் போகுது. என்ன பெரியவங்க
சிவராஜ்ய யோகம் சரிதானான்னு கேட்டாங்க. பாட்டியார் என்ன சொல்றாங்க? சரிதான், நரகத்துக்கு குறுக்கு பாதையில போறதுக்கு சரிதான்னு திடக்குறியோடு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு அதோடு உடல அந்த சாட்சி பாட்டியார் சொன்னதுக்கு இது பாதிகளுக்கு குறுக்கு நரகத்துக்கு போறதுக்கு சரிதான்னு சொல்லிட்டு அதோட உடல சாட்சி புலாத்திய உருவத்தை எடுத்து அந்த தக்க சாட்சியத்தை நிரூபிக்கிறாங்க. அந்த தெய்வம் எப்படி எடுக்கிறாங்க? தக்க சாட்சியோடு இதை நிரூபிச்சுட்டாங்க. அப்போ மறுதளிக்க முடியாது அவங்க சொன்னது. அது போல ஒன்று அப்போ அமானிதை எங்க நீங்க சீதனமாக வாங்கிக்கிறது, அந்த அமானிதை எங்கன்னு கேட்டாங்க. அப்போ கேட்க சொல்ல இது வரைக்கும் அந்த சொல்லு இந்த உலகத்துல தெய்வத்தினுடைய காதுல கேட்குது. ஒரு அதிசயமா இருக்குது. எங்கேயுமே அந்த இடத்துல இந்த அமானிதமாகி உன்னுடைய சீதனம் அங்கே வந்து அது எங்கன்றது அவ்வளவு காலமா அவர் செவியில கேட்காத ஒரு அதிசயமான பொருள். அதை கேட்க அத்த மறுபிறப்பெண் உபதேசம் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அங்க சொல்றாங்க. அந்த சீதனம் என்னன்னு தானே கேட்டாங்க. அதை கேட்டாங்க வாயில சொன்னது விட்டுறாம அதை மறுபிறப்புல நான் அந்த சீதனம் அதான நிக்குதான். அதுக்கு சாட்சின்னா பின்னாடுத்தாடுத்தே சாட்சி வேதம். ஒரு இந்த தெய்வீகத்துக்கு சாட்சி இல்லாம தெய்வீகம் கிடையாது. புரியுதா? ஒருமை இந்த மெய்ய பெற்றால் ஒரு தெய்வம் இந்த தெய்வீகத்தில் இருக்கிறான்னா அவருக்கு சாட்சி சாட்சி வேணும். சாட்சி இல்லாம உங்க இந்த உலகத்துல உலக ஒரு நீதிமன்றத்தில் சாட்சி தான். அப்போ இங்க வந்து இந்த தெய்வீகத்துக்கு என்னன்னா சாட்சி. இப்ப இந்த அனந்தர்கள் இந்த மெய்ய பெற்றாங்க. அனந்தர்கள் தான் இது பெற்றிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மருத்துக்கள் சாட்சியோடு பெற்றிருக்காங்க. முன்வந்த தீர்க்கதரிசி யாருக்கு சாட்சி சொல்றாங்க? அனந்தர்களுக்கு இதை நம்பி தெய்வீகம்னு ஏற்றுக்கிறதுக்கு தான் சாட்சி. தெய்வத்துக்கு தீர்க்கதரிசனம் வேணுமா? நம்மள தெய்வத்தை பரிசா கிடைக்க வந்தவங்களுக்கு பாடுபடாத வந்தவங்களுக்கு முன்வந்த மருத்துவர்கள் எல்லாம் சொன்ன சாட்சி தான் தீர்க்கதரிசனம். அங்கே மண்ணார குடிசை கட்டி கொண்டு இருப்பார்கள், அங்கே முள்வேறு போட்டு இருப்பாங்க, அவங்க செந்நிறமான ஆடைகள் இருப்பாங்க, கூரை குடிசை போட்டு இருப்பாங்க. எத்தனை இது மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சியோடு இந்த அனந்தர்கள் தென்னாட்டில் சிவபெருமானா வருவாங்க. அவங்க வந்து மக்களை தமிழ் கொடுத்து தான் ஆளுவாங்க. இப்படி வேற பெருமாங்க சொல்றாங்க. கலியுகத்துக்கு 5000க்கு மேல வருவாங்க. அவங்க சங்கு சக்கரம் உடுக்கை சோழமெல்லாம் வச்சுருக்காங்க. சன்னதத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சியை வச்சு இந்த அனந்தபுரம் கட்டுறாங்க. சாட்சியோடு தான் மான்மீகம் எழுதுறாங்கன்னா சும்மா எழுதுல அனந்த ரெக்கார்டு ஆதாரத்தோடு இந்த மான்மீக சரிந்து ஒரு சாட்சி இல்லாம நம்மளுக்கு இந்த தெய்வீகம் தெரியாது. ஏன்னா நாம கொடுக்குறோம் வாங்குறோம், அதுக்கு சாட்சி வேணும். முன்வந்த மருத்துவர்களுடைய தீர்க்க தரிசனமோ வேறதுனால நமக்கு சாட்சி தெய்வம். சரிதா? இதுல எதுனா சந்தேகம் இருக்குதா? ஒரு சாட்சி இல்லாம இந்த தெய்வீகத்தை பெற முடியாது. பெறலாம் முடியாது. பொய் வேடதாரிங்க போட்டுட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட பெறலாம். ஆனா அது நிசமானா அது நிசமா இருக்க. அப்போ ஒரு தெய்வீகம் என்றால் சாட்சி. அப்போ காலாகாலமா யுகந்தோடி காலமா சதுர்யுகத்தில் வந்த செம்மல்கள் எல்லாம் ஒரு சேர நின்று இந்த அனந்த குலத்துக்கு சாட்சி சொல்றாங்க. அவங்க இறைவன் தான் கடைசி காலத்துல இப்படி வருவாங்க. அங்க மக்கள் இப்படி போய் பெறுவார்கள். இருக்குதா இல்லையா?
நீங்க எல்லாம் வேதத்தை படிச்சிருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளா அந்த மெய்வேணும் தொடர்பு இல்லை. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல கரும்பு தான் இருக்குங்க. 10 வருஷமா வேதத்தை படிச்சுட்டு தான் இருக்கு. உங்களுக்கு நான் புதுசா ஒன்று சொல்ல தேவை இல்லையா? இந்த இவ்வளவு காலம் படிச்சதுல 4 வேதம் படிச்சிருக்கீங்களா? இதுல யாரா படிக்காதுன்னு தெரியுங்களா? எங்கேயாச்சு குரு இல்லாத இதை பெற முடியும்னு எங்க ரெக்கார்டு இருக்கா? ஒரு இடத்துல சொல்லுங்க. நீங்க கேட்க போறது இல்லை, நீங்க கேட்க போறது இல்லை, நான் உங்களுக்காக கேட்டேன். நீங்க தெளிவுன்றதுக்காக நான் வந்து பேசுறேன். அதனால என்னமோ இவர் மாற்றமா பேசுறாருன்னு எண்ணிட்டாங்க. ஒரு தெய்வீகம்னா என்ன அப்படின்றத நாம பார்க்கணும். இப்போ நாம ஒரு திருமணம் செய்யணும். ஆணு பெண்ணும் பருவம் வந்துச்சுன்னா ஒரு திருமணம் இல்லை வாட்டிக்கு வேணும் இல்லை. ஒரு பெண்ணு பார்க்கணும், ஒண்ணு வீட்டுல இருக்க அக்கம் பக்கத்துல இருக்கிறாங்க கேட்கறீங்க. அந்த பொண்ணு எப்படி, அந்த பெண்ணு எப்படி கேட்கறமா கேட்கல. ஜோஷிகாரன் பார்க்கற ஜாதகம் ஒரு ஜாதகத்துல பொறுத்துனா இன்னொருத்தவங்கிட்ட போய் பார்க்கணும். எத்தனை வருஷம் ஆகிட்டு போறீங்க? 100 வருஷம் தானே. அப்படி நல்லா இருந்ததுன்னா இந்த 100 வருஷத்துக்கு வாழ்க்கைக்கு நீ இப்படி இப்படி எல்லாம் பார்த்து வாழ்கிறீங்க. இந்த தெய்வீகமானது முடிவுண்டா சொல்லுங்க. கோடி கோடி காலமும் முடிவில்லாத ஒரு வாழ்க்கை தான் இந்த தெய்வீக வாழ்க்கை. ஜீவனுக்கு வாழ்க்கை தானே, பூர வாழ்க்கை தான் இது. ஆனா தெய்வீகம் என்பது ஜீவனுக்கு. சரி, அதுக்கு ஒன்றும் அதுக்கு ஒன்றும் விசாரம் பண்ணலாம். இந்த உலகத்தில் இந்த தெய்வீகம் பொய் வேடம் போட்டுக்குன்னு மக்களை செம்மறி ஆட்டுக்கூட்டும் போல ஏமாற்று தெய்வமே சொல்றாங்க. அவன் தெய்வீகத்தான் கையில சேர்ந்துருக்குதா? அவங்ககிட்ட அந்த வல்லபம் இருக்குதா? ஏதோ ஒரு பெரியாருடைய நூலை படிக்கிறது, ஒரு சில பாடங்களை வச்சுக்கிட்டு, ஒரு சில வாக்கியங்களை எடுத்து பேசிக்கிட்டு மக்கள்கிட்ட பொய் வேடம் போட்டு ஏமாத்திருந்தாங்க. அது செம்மறி ஆட்டுக்கூட்டம் போல இவங்க தெரிவித்து சொல்றாங்க. பைபிள் என்ன சொல்றாங்க? எம்முடைய நாமத்தை தெரிவித்துக் கொண்டு அநேக கள்ளத்தருக்கு தீர்க்கதரிசி உள்ளே புகுந்து கொண்டா வேதாள பிசாசுக்கு செவி கொடுக்காம சகல குரு தியானம் செய்யுங்க. ஏன் அப்படிலாம் இது சொல்றாங்க? யாருக்கு அது சொல்றாங்க? டேய், உங்களுக்கு தாண்டா சொல்றாங்க. தீர்க்க தரிசனம் உங்களை தாண்டா சொல்றாங்க. ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் வெளியாகி பேசுறதுல உங்களுக்காக வேண்டாம், உங்க மேல என்ன இறக்கி இருந்தா அவங்களெல்லாம் உங்களை பற்றி இப்படி சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்துக்கும் நம்ம சொல்லி சொல்லி நிறையா இல்லையா? அப்போ இந்த தெய்வீகம் கொடுக்கறதுக்கும் அதை பெறத்துக்கும் ஒரு தகுதி இருக்கு. ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செஞ்சுக்கிறதுக்குன்னு எவ்வளவு பொறுத்துட்டு பார்த்து நம்ம செய்யறோம். எப்படி ஒரு ஆணு கிட்டா, எப்படி ஒரு பெண்ணு கிட்டா கல்யாணம் பண்றோம்னா அதுக்கு எல்லாம் பொருந்தும். நம்ம பார்த்துதானே இந்த தோணுது. 100 வருஷ வாழ்க்கை இந்த தெய்வீகத்துக்கு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நேரா நீங்க குரு பெறலன்னா அந்த வேதத்தையும் எங்களை போல கிட்ட தெரிஞ்சிருக்கலாம். முடிவுண்டா ஜீவ வாழ்க்கை? அதுக்கெல்லாம் ஒண்ணு வேணும். ஒரு இப்ப இந்த உங்களுக்கு விளக்கணும்னா இன்னொன்று சொல்லணும். மனம் அறிவு ரெண்டு. ஏன்னா உலகத்துல மனம் வேற அறிவு வேற. சொல்ல மனம் அறிவுன்னு வந்துச்சு. மனத்தினுடைய தன்மை என்ன, அறிவுடைய தன்மை, இதனால் முதல்ல ரெண்டும் ஒண்ணா இருக்குமா? மனம் அறிவு. உதாரணமா நம்ம சொல்லிச்சோம். அதாவது மனம் என்பது சீடல், அறிவு என்பது ஆசை. இது நம்ம சிவானந்த மூலமா தெய்வமே நமக்கு போகுது. அப்ப மனமாகிய அறிவாகிய ஆசை. இப்ப இந்த மனமாக என்ன தேடும், அறிவானது என்ன தேடும், அது கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு போவாங்க. மனம் என்பது இந்த அழிஞ்சு போற இந்த உலகத்தாரிக்கையே தேடும். அது கூட நம்ம தேடினா இந்த மாமிஸ்டம் நாம தேடுறது இந்த உலகத்தை. நீங்க என்ன தேடினாலும் இந்த மாமிசத்தை தான் வளர்க்கணும், வீர வளர்க்க முடியும். அப்போ மாமிசம் என்பது நிச்சயமா 100 வருஷம் ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு போறோம் இல்லையா?
அப்போ உயிர் என்பது எது அழியுமா? அந்த உயிர் பற்றி பேசுறது. அப்ப அறிவு என்பது மனம் என்பது நாம் இந்த மாமிசத்தை பற்றி பேசவும் மாமிசத்துக்காக பாடுபடுறதுதான் ரொம்ப நாம் காப்போம். ஆனா அறிவாகிய ஆசா ஜீவன், அந்த ஜீவன் எங்கிருந்து அது இந்த பூர்வத்துக்கு இருக்கு. இந்த தூரத்தை விட்ட பிறகு இந்த ஜீவன் இருந்தால் விதி அடைக்கும். அதுக்கான பாதுகாப்பு இல்லை. இப்படி வினாவெளியோடு நம்மளுக்கு சொல்லி 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 இந்த தூர வாழ்க்கைய வெறுத்து விட்டுட்டு நாம இந்த தூரத்தை வழக்கத்துக்காகவே முழு மூச்சியோடு இருந்துட்டா மாற்றி அந்த ஜீவன வாழ்வுக்காக வேண்டிய மூர்க்கத்தை இந்த தேகத்தை வச்சுக்கிறேன். அந்த ஜீவ வாழ்க்கையை நடத்துறதுக்கு அவர்கள் வழிவகுக்கும். அவர்கள் அதுக்கு வழிவாங்க. இது நடைமுறையில வந்து நான் சொல்றேன் இல்லையா? அப்போ ஒரு தெய்வீகம் ஒருத்தர் கிட்ட பெறணும்னா குருமுகமா தான் பெறணும். குருமுகமா தான் பெறணும். இப்போ உதாரணமா நம்ம ஒரு ஊமானம் சொல்லலாம். நான் பள்ளிக்கூடம் போறேன், பள்ளிக்கூடமே போறேன், படிப்பறிவும் கிடையாது. இருந்தாலும் பணம் எனக்கு நிறைய, பணம் என்கிட்ட நிறைய. படிச்சுக்கிட்டு நான் பணம் இருக்குமா? பாட்டம் போட்டு சம்பாதிச்சு சொத்து இருந்துச்சு வித்துக்கணும், படிக்க தேவையில்லை, பணக்காரனும் ஆயிடும். நமக்கு ஒரு ஆசை. எல்லாம் பட்டம் படிச்சு ஒரு போர்டு போடுறான், எம்பிபிஎஸ் டாக்டர், பிஏபிஎல் வைக்குது. ஏன்னா இப்படி போட்டுக்கிறோம்னா பணம் இருக்கு, எனக்கு ஒரு ஆசை. நல்லா அழகா ஒரு போர்டு போட்டு கோல்டு கலர் கொடுத்து எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்னு ஒரு பட்டம் போட்டுக்கலாமா? சொல்லுங்க, போட்டுக்கலாமா? ஏன் போடக்கூடாது? ஏன் பணம், ஏன் வீடு, நான் போட்டுக்கிறேன். எந்த போர்டு போடக்கூடாது? யார் படம் சொல்லுங்க, யார் படம் சொல்லுங்கப்பா. பட்டு படிச்சு அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் பெற்றாதான் போராட போடணும். அப்படித்தானே? படிக்கணும், படிச்சு அங்கீகாரம் பெறணும். அரசாங்கத்துக்கு அங்கீகாரம் வந்து இவர் பிஏபிஎல் படிச்சவர் தான், இவர் வெற்றி வேலை செய்யலாம், எம்பிபிஎஸ் படிச்சவர் தான், இதோ சர்டிபிகேட் இருக்குது, அரசாங்கம் கொடுத்தாதான் எம்பிபிஎஸ் போராட போடணும். இதானே விதி? இதுதானே விதி, வேற எதுனா இருக்கா? நம்ம சுத்து போட்டு முடியாது. இது உண்மை. அப்படி மீறி போட்டா என்ன பண்ணுவாங்க? பாலிசி புடிச்சு பாட்டில போட்டு வாதாடி இவன் இப்படி இருந்து படிக்காதவே இப்படி ஒண்ணு அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணிட்டு தண்டனை. இது உண்மைதானே? இந்த கூட சட்டம் தானே இது, 100 வருஷ சட்டம். ஒரு நான் படிக்காதவன் இப்படிப்பட்ட ஒரு போராட போட்டுக்கணும்னா அரசாங்கத்துக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் பணம் அவங்ககிட்ட லோன் வாங்கி போட்டேன்னா என்ன காரணம் அதை வேணான்றதுக்கு அது சொல்ல முடியாது. ஏன் வீடு, ஏன் பணம், நான் ஒரு போராட்ட போட்டுக்கிறேன். என்னுடைய சமீபத்து, என்னுடைய அந்தஸ்து பணம் இருக்கிறாத நீ யாரு அரசாங்கத்தை தடுக்க? எதனால தடுக்க? மக்களை அதுக்காகத்தான் வேணான்றான். வெற்றி நின்று சும்மானா போராட போட்டுக்கின்னு கருப்பு சட்டை போட்டுன்னு படிக்காதவே மக்களை கிட்ட தான் இது பண்ணுவோம். மக்களை ஏமாத்துவோம். டாக்டர் மாதிரி வேஷம் போட்டுக்கின்னு தாறுமாற மக்களை தான் பாதிக்கும். அந்த மக்களை காக்க வேண்டியது அரசாங்கம் இல்லையா? அதனால தான் நம்மளை தண்டிக்கிறாங்க. 100 வருஷ வாழ்க்கைக்கு இதுன்னா கோடி 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 காலமா வாழக்கூடிய அந்த ஜீவ வாழ்க்கைக்கு ஒண்ணு இருக்காது. இதுக்கே இந்த அரசாங்கம் உடலன்னா கோடி 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 கால வாழ்க்கைக்கு, அந்த ஜீவ வாழ்க்கைக்கு அதுக்கு ஒரு ரெக்கார்டு இறைவனால உத்திரிக்கப்பட்டுள்ள வேணுமா வேணாம்? நல்லா நல்லா வச்சு
ஒரு ஜீவ வாழ்க்கை ஜீவனை காக்கிறதுக்கு தான் தெய்வீகம். புரியுதா? அப்போ அவங்களுக்கு ஒரு ரெக்கார்டு கொடுக்கும். இறைவனால் உச்சரிக்கப்பட்ட முன் வந்த மகத்துக்கள் அத்தனை பேர் அந்த சன்னதம் அவங்க கிட்டதான் இதை போகணும். அது இது என்ன ஆகும்? இங்க நான் போறேன்னு வச்சுக்கலாம். புரியுதா? போலிக்கிறவங்க அதை இந்த உலகத்தை. ஆனா அதுக்குரிய சிபாசுக்குரிய பாரவன்கள் அத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது காலத்து. புரியுதா? அதனால ஒரு தெய்வீகம் அப்படின்னா சாட்சி சாட்சியோடு வச்சு இதோப்பா எங்களை வளர்த்துதான் நான் சொல்றேன். இதோ தருகிறாருப்பா அவங்க போன பார்த்துருக்காடா உங்களுக்கு தாய்மார் பாடுறாங்க அவங்களுடைய சாட்சி வச்சுதான் இயேசு நபிகள் நாயர் இப்படி புத்தர் இப்படி பல மகத்துக்களை காட்டி 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 நாயங்களை அந்த மெய்வழியில எல்லாம் தெரியும். அப்போ சாட்சி இல்லாம தெளிவு கிடையாது. அது சாட்சி இல்லாம இருக்குதுன்னா போலித்தனம். சாட்சி இல்லைன்னா போலித்தனம் தான், பொய் வேடதாரி தான். இதை இப்படி ஒரு நாளை செய்வாங்க. அவங்க எதுக்காக செய்யறாங்கன்னா ஒரு மனிதனால பிறந்தவன் ஒரு தெய்வீகத்தை அடைந்து தீரணும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மனிதனுக்கு எப்படி இந்த தெய்வீகம் ஒண்ணு இருக்குதுன்னா இயற்கையாவே கலந்தது. எப்படின்னா இப்போ சந்தன மரம் விட்டு போறோம், அது என்ன எடுக்கும்? வாசனை. ஏன் அது வாசனை இருக்கு? அது விட்டுக்குள்ள வச்சுக்கலாம் இறைவன். எட்டி மரம் நடுறோம், அது கசப்பு தான் எடுக்குது. நாம உரம் போட்டதுனால தண்ணி ஊற்றத்தினாலும் நீ கசப்பு எடுன்னு நாம சொல்றதுனால எடுக்குதா? அந்த வித்துல இது கசப்பு தான் எடுக்கணும், பருத்து தான். சந்தன வித்து போட்டா வாசனை தான் எடுக்கணும் மண்ணு போட. இப்படி ஊருக்கு தூர்ப்பு சன்மார்கள்னா என்ன? சாமுனோ சாக பழகி தினத்துக்கு போல இப்படி ஒரு சாவு நமக்கு வந்து அந்த சாவை தப்பிக்கிறதுக்காக அழக சாமுனும் சாக பழகி சாவதுவே சன்மார்க்க செயலென சாற்றும் வேதமே நிற்கும். என்னுடைய வேதம் நான் தெய்வம் சொல்லல, சார் மரியாதைய ஆசானப்பட்ட. அதனால்தான் அவர்களுடைய இரக்கம், அவர்களுடைய இரக்கத்தினால விட்டது. இதை லேசா இதை நம்ம எடுத்து பேசிக்க முடியாது, பேசக்கூடாது. அப்போ பேச சொல்ல பயந்து. இப்ப இந்த தெய்வீகம் யாருது? இருந்தா அவங்க மனைவி மக்கள் சொத்து சொந்தம் சாதிக்கூடிய நாமளும் என்ன விதி இருந்து அவங்களை சந்திச்சிருந்தோம். நீங்க சொல்ல தெரியாது எப்படி இது கிடைச்சிச்சு, நீங்க மட்டும் ஏன் வரீங்க? என்னது நம்மளை நடத்திக்கிட்டு. அதனால எப்படியோ தெரிஞ்சோ தெரியாதோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம பாதுகாக்கணும். நம்மளை அண்டி வர மக்களுக்கு ஆசாரம் வரங்கிட்டாங்க. நம்மளை அண்டி வர மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம். என்ன மதிக்கணும், என்ன வெறுப்பியோ மதிப்பியோன்னு எடுத்து நான் மாற்றி சொல்றது ஆடு உள்ளது உள்ளபடி நான் சொல்லுவேன். வந்து ஒரு குரு மூலமாயிட்ட அடைஞ்சு அங்க வாகன கடனை கட்டணும் நமக்கு தெரியுமா? அப்ப இந்த மருத்துவம் தாண்டி இந்த பூராகத்துக்கு வந்துட்டோம். இந்த தூரம் விட்டா என்ன கதியா ஆகப்போகுது நமக்கு தெரியுமா? இதையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடியது தான் இறைவன். இந்த உலகத்தை உண்டு பண்ணி திருப்பி விட்டாங்க. அன்னைக்கு இத்தினி துளி விடணும்னு அன்னைக்கு நினைக்கிறாங்க. என்ன கணக்கு? இந்த தூரத்தை விட்ட பிறகு இந்த இது அந்த குருவனுடைய வழி தவறிச்சுனா அந்த சாவாக செத்துக்கிட்டு இருக்கிற நரகத்தை போகக்கூடாது. இல்லையா? எப்படியோ வந்துட்டீங்க. அதுல உண்மையானதை ஒண்ணு பெறணுன்றதுதான். உண்மையா வந்துட்டோம் எல்லோரும் இல்லையே.
வந்தவர்களுக்கு ஒரு உண்மையான ஒரு அறிவு பொருந்தல் செய்தியோ இருந்தான்னு நம்ம சொல்லணும். அப்போ ஒரு குரு குரு குருன்னு நம்ம சொல்றோம். அப்போ குரு நமக்கு எதுக்கு? குரு கட்டாயம் நமக்கு வேணும். தெய்வீகத்தை கொடுக்கிறதுக்கு குரு எப்படி கொடுக்குறாங்க அவங்க? குருவனுடைய என்ன சொல்லி நம்ம இறைவனாக உத்திரிக்கப்பட்டு அவர்கள் இந்த மக்கள் அண்ணனும் அந்த பிறவி பெண்ணை அவர்கள் தவத்தில் போய் இறைவனுக்க சந்தர்ப்பம் காலகாலமா வந்தாங்க. என்னன்னு வைக்கணும்? எதுக்காக சொல்லுங்க? என் உயிரிழந்த ஜீவனுக்காக இந்த சகரசி கூலத்துக்குன்னு சொல்லலையே. என்ன ஆனந்தம்னா 69,000 ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்தாங்கன்னா இந்த ஒரு சொல்லுறாங்க. ஜீவனுக்காக தான் நான் சேர்ந்துக்கிறேன்னு வாக்கு